ஓகேவா? நல்லா இருக்கு. நீ இந்த அவளை விட மாட்டே. என்னென்ன இருக்கு? அவளுக்கு ஹெல்தி ஃபுட் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஹெல்த்தி தான். நான் எதுவும் சொல்லலை, கம்ப்ளைண்ட் தான் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். மில்க் ஹனி. மில்க் ஹனி. ஹனி என்ன அப்படியே காட்டிட்டு எடுத்துட்டியா? கொஞ்சம் ஹனியை தாராளமாக தான் போடுறது. போதும் போதும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. லஞ்ச் என்ன இன்னைக்கு? லஞ்ச் பார்த்துடலாமா? டொமேட்டோ பாத். ஓகே, சூப்பர். அதில் வந்து கேரட் அரைச்சி ஊற்றிருக்கேன். சுத்தம். அப்புறம் இந்த எக்கில் வந்து 2 வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். அது என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, சொல்லிடுறேன். இது முட்டைக்கோசு சுண்டல் பொரியல். நார்மலாக தக்காளியே அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கலாம். கேரட் எதுக்கு போட்டேன்னு தெரியல. கேட்டால் ஹெல்த்தின்னுவேன். சரி, ஓகே, ஹெல்த்தியாகவே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை, அப்புறம் என்ன என்னோட க்ரியேட்டிவிட்டி அதில் இருக்கும். கொஞ்சம் க்ரியேட்டிவ்னஸ் கம்மி பண்ணு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த ரோட்டில் ஜல்லியை கொட்டின மாதிரி பிளேட்டு ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டேன். கப்பக்கிழங்கு சூப்பராக இருக்குது. கப்பக்கிழங்குல வந்து பெப்பர் இருக்குது, அப்புறம் பூண்டு இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, வேறு என்னென்ன இருக்குது? அவ்வளோதான். சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஆரிகானோ போட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் பட்டரில் போட்டேன். பட்டரில் கொஞ்சம் பட்டரில் போட்டேன். ஓகே. இல்லை, இது இந்த சட்னியில் என்னென்ன இருக்குது? அது சட்னி இல்லைங்க, அது பேர் டிப். டிப்பா? ப்ரொக்கோலி, அவகேடோ, எக், பாயில்டு எக், ஆலிவ் ஆயில், கார்லிக். அப்படியா? இவ்வளோ ஐட்டம் இருக்கா? ஒன்று கூட கண்டுபிடிக்கல நீங்கள்? ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியலையா? ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. டொமேட்டோ கில்லி பிரியாணி அந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப மாய்ஸ்சரோட சூப்பராக இருந்தது. எக்கில் நீ என்ன போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. என்ன போட்டிருக்கேன்? ராடிஸ் போட்டிருந்தேன், அப்புறம் கத்திரிக்காய் போட்டிருந்தேன். அப்படியா? அரைச்சி போட்டிருந்தியா? இல்லை, கத்திரிக்காய் கட் பண்ணி தான் போட்டிருந்தேன். தெரியலையா? கடிக்கும் போது கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? சுத்தமாக தெரியல. ஆம்லேட் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கோஸ் பட்டாணி, அது நார்மலாக கொண்டைக்கல், அது நார்மலாகவே நல்லா தான் இருந்தது. எனக்கு இன்னைக்கு பிரியாணி தான், அந்த பிரியாணின்ற மாதிரி தக்காளி சாதம் தான், டொமேட்டோ பாத் தான் பயங்கர வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி நீ கேரட் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது அந்த ஃபீல் ஆச்சு. ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடச்சிது. கேரட்டோட ஃப்ளேவரும் நல்லா கிடச்சிது.